श्री शिवशंकरा देवने श्री शिवशंकरा देवने धीम धीम तनन धीम तन धीम तन दिरना धीम धीम तनन धीम तन दिरना दिरना तन दिरना धीम धीम तनन धीम तन दिरना दिरना तन दिरना धीम धीम तनन धीम तन दिरना दिरना तन दिरना धीम धीम तनन धीम तन दिरना दिरना तन दिरना धीम धीम तनन धीम तन दिरना 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 उदक तन तोय तन नीर तन अमृत तन சங்கரம் சிவசங்கரம். நாம் நினைப்பது போல கிருஷ்ணன் என்பவன் கைகளில் புல்லாங்குழல், கிரீடத்தில் மயில் பீலி, காதுகளில் குண்டலங்கள், பட்டு பீதாம்பரம் என்று நமக்கு காட்சி தரும் உருவமல்ல. சொல்லப்போனால் கீதை என்பதே கிருஷ்ண தத்துவத்தின் ஒரு நோட்ஸ் மாதிரிதான். கிருஷ்ணா இஸ் அ philosophy அண்ட் நாட் அ பர்சன் என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. கிருஷ்ணர் ஒரு அவதாரமா அல்லது தத்துவமா தெளிவுபடுத்த வேண்டுகிறோம். உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்னு வள்ளல் ராமலிங்க அடிகளார் சொல்கிறார். இப்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு கேரக்டர் வந்திருக்கும். கிருஷ்ணன் சொல்லி யாதவ குலத்தில் வசுதேவனுக்கும் தேவிக்கும் ஜெயிலில் பிறந்து கம்சனுக்கு பயந்து யசோதையால் வளர்க்கப்பட்டு இந்த மாதிரி பல அசுரர்கள் எல்லாருக்கிட்டையும் பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு குருஷேத்திர யுத்தத்துக்கெல்லாம் காரணக்கர்த்தனாக இருந்து அதெல்லாம் இருந்திருக்கலாம். அது ஒரு பிறவியில் இருந்திருக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே வென் யூ கம்ப்ளீட் யுவர் ஒரு குளோபல் டாஸ்க், ஒரு யூனிவர்சல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், யூ கெனாட் ரிமைன் இன் தட் சீட் ஆல்வேஸ். வேலை வந்தால வேலை ஆயிடுச்சு. எதுக்காக வந்தார் அவர்? மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக வடமதுரை தான் பிறந்தார். பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்தது, அதை குறைக்கிறதுக்காக மதுராபுரியில் அவர் பிறந்தார். அவ்வளோதான், வந்த வேலை ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் வாட்டுங்கிறது தான் கேள்வி. ஸோ ஃபார் தி எக்ஸலண்ட் ஒர்க் ஹி பெர்ஃபார்ம் இஸ் கிவன் எ போஸ்ட். அந்த போஸ்ட் தான் வந்து த லார்ட் ஆஃப் ப்ளூ கான்ஷியஸ்னஸ்ன்றது. நம்ம எல்லாருக்கிட்டேயும் இந்த இடத்துல ஒரு கண் இருக்குது, அடிஷ்னல் ப்ளூ லைட் இருக்குது இந்த இடத்துல. அதான் நீங்கள் பாடுறது, நீல வண்ணம் கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடான்னு பாடுறீங்க இல்லையா, அதுதான். இப்போ நீல் பிந்து மாதவ், நீளமான பிந்து வைக்கக்கூடிய இடத்திலே இருக்கிற மாதவம் செய்தவன் நீல் பிந்து மாதவ், நீலவண்ண கண்ணன். அந்த போஸ்ட் அவர் பிடிச்சிட்டார். எல்லா தெய்வ வடிவங்களும் அப்படி வந்தது தான். உங்கள் கையில் இருக்கிறது இந்திரன், இந்த 5 விரல் இருக்கு இல்லையா, அது இந்திரன். உங்கள் பாதம் விஷ்ணு, உங்கள் இதய குகை இருக்கு இல்லையா, அதுதான் குகப்பெருமாள் முருகன். உங்கள் மனசு சந்திரன், உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா வருணன், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு அக்னி பகவான், உங்கள் மூக்கில் ஓடிட்டு இருக்கிற காற்று வாயு பகவான். அந்த மாதிரி அண்டத்தில் உள்ளதெல்லாம் மின்னத்தில் உள்ளது.
So according to your spiritual progress and your contribution for this God's work, you are given a permanent position. எப்படி வேணால் கிடைக்கலாம். ஒரு துருவ நட்சத்திரம் இருக்குது. துருவன் தவம் செஞ்சால் நட்சத்திரம் ஆயிட்டான். அருந்ததி நட்சத்திரம் ஆயிட்டா. நீங்கள்லாம் கல்யாணம் கட்டின்னு அம்மி மிதித்து அருந்ததி மாதிரி வாழணும்னு உங்கள் பெரியவங்கெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையா? மிருகசீரிஷம் 4 மான்கள் மாதிரி இருக்கும், அது ஒரு நட்சத்திரம். ஆருத்ரான்னா ஒரு சிவப்பு கண்ணுடைய பசுமாடு படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான். நீ உலகத்துக்கு வர்ற, உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலையை நீ எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண உடனே உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஏதோ ஒரு ஹையர் லெவல் கிடைக்காது. ஹையர் லெவல் அந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஒரு வல்லமை தாருங்கிற மாதிரி. ஆஃப்டர் தட் யூ வில் பி யூஸ்ஃபுல் டு தி சொசைட்டி பெர்மனெண்ட்லி அன்டில் எ பர்டிகுலர் டைம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நீங்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு கோயிலில் இருக்கிற சிலைக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம், ஒரு மலை மேலே ஒரு கோயில் வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம், ஒரு கோயில் இருக்கிற ராஜகோபுரத்து மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த கோபுரத்தை தாண்டி போகிறவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணலாம். இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பிளஸ்ஸிங் தான். பிகாஸ் யூ ஹவ் ப்ரூவ்டு தட் யூ ஆர் ஒர்த் இட், தே கிவ் யூ ப்ரமோஷன். தட் ப்ரமோஷன் இஸ் ஸ்பிரிச்சுவல். இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி கிளர்க்கு, ஹெட் கிளர்க்கு, மேனேஜரு, ஜென்ரல் மேனேஜர் அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் கிருஷ்ணர் அவர் இந்த உலகத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அவர்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பர்டைஸ் இருக்குங்கிறதுனால அவரை ஒவ்வொரு ஃபிசிக்கல் பாடிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸ்க்கு லாடாக மாற்றிட்டாங்க. இட்ஸ் அ கான்ஷியஸ்னஸ், ப்ளூ கான்ஷியஸ்னஸ். அதுதான் நீலவண்ண கண்ணுன்றது, அதுதான் நீல் பிந்து மாதவன் சொல்லக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசக்தி விலாசம்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் ப்ளூ கான்ஷியஸ்னஸ்னு ஒரு 10 வரி இருக்கும், படிங்க. அதுதான் கிருஷ்ணர். The blue pearl, while revolving, the pupils of both the eyes became centered on the cranial region. 2 கண்ணும் தியானத்தில் உருள ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வரப்போகுது. 2 கண்களுடைய இந்த கண் ரப்பைகள் உருளுகிற போது கிரியாசன்னு சொல்லுவாங்க. The eyeballs rolled upwards and then downwards. This was followed immediately by a momentary appearance of the tiny, resplendent blue pearl, shaped like a sesame seed, which shot out of the eyes like a lightning flash and returned to its seat within. This is a highly mysterious and astonishing occurrence. The tiny blue pearl illuminated all the directions for an instant. Blue pearl. If I sat facing east, the eastern direction was alight. If south, the southern direction. Students of Siddha Yoga, how shall I describe the splendor of that pearl? It moved even faster and more briskly than a flash of lightning. As I beheld it, many expectations were aroused. Will Rama, Krishna, or my supreme deity Parashiva appear within it? Who shall follow Airavat? Although I was eager for a vision of the divine, my mind was full of joy and contentment. Besides, I began to spend my days in a different manner. After the vision of the blue pearl, the inner soul was contented, feeling that it had been blessed by the goddess Kundalini with a supreme gift. I then began to honor one and all in my heart. My eyes stopped revolving and their vision was fixed upwards. As a result, if I wanted to see something lying below, I felt strain. At times, my eyes remained wide open. The acute pain in the space between the eyebrows disturbed my sleep at night. Then a light resembling the flame of a lamp of worship stood still in the 2-petaled lotus between the eyebrows. Its radiance and beauty was unsurpassable. As I gazed at it, my vision was blurred. I would fix my eyes it in a state of self-oblivion. The way to Sahasrar, traversed by the awakened Kundalini, lies close to that light. This is truly the Siddha pathway, which does not open without the full grace of the Guru. You may ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது. ஸோ கிருஷ்ணா இஸ் தி நேம் கிவன். இன்ஃபேக்ட் கிருஷ்ணான்னா கண்ணுன்னு அர்த்தம். அதனால தான் கண்ணா அப்படின்றது. கிருஷ்ணா அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம். ஸோ இஸ் த கண்ணு.
நாட் திஸ் வலது கண் இடது கண் கிடையாது, ஞானக்கண். ஹீ காட் தட் பொசிஷன் பிகாஸ் ஒரு எவல்யூஷன் லேடரில் மச்ச கூர்மம் வராகான்னு வந்து ஒரு கோபமான பரசுராமர், அதுக்கப்புறம் ஒரு மனுஷனாகவே வாழ்ந்து காட்டிய ராமர், இப்படியெல்லாம் பல நிலைகளை தாண்டி தான் நினச்ச மாதிரி இந்த உலகத்தை ஆட்டி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவர் கிடைக்கிற போது அவன் கிருஷ்ணன் ஆயிடுறான். பாருண்டான் பாருமிழ்ந்தான் பாரிழந்தான் பாரளந்தான். பூமியை உண்டு காமிச்சார், யசோதைக்காக மண்ணு காமிச்சார் இல்லையா, அப்போ துப்பி காமிச்சார். பார் உண்டான், பாருனா பூமி, அதை உண்டு காமிச்சான், உமிழ்ந்து காமிச்சான். அப்புறம் பாண்டவருக்காக வந்து அளந்து காமிச்சான். திருவிக்கிரமோதான்லாம் வந்தது இல்லையா, அந்த நேரத்தில் வந்தான். பாண்டவருக்காக தூத்து போன போது நடந்து காமிச்சான். ஸோ பார் உண்டான் பார் உமிழ்ந்தான் பார் இழந்தான் பார் அளந்தான், இவ்வளவையும் பண்ணி எல்லாம் என்னத்தாண்டான்னு அவன் என்றைக்கோ ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இந்த உலகத்தில் யார் தவம் செய்தாலும் அவங்க 4வது சக்கரம் முருகன், நெஞ்ச குகையில் இருப்பதனால குகைன்னு அர்த்தம். 5வது சக்கரம் இந்த இடம், இது அம்பாள் இருக்கிற இடம். இங்கே தான் வந்து உங்களுடைய எப்படி ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு பிளாக் பாக்ஸுன்னு தேடுவாங்க. அந்த பிளாக் பாக்ஸில் தான் அந்த ஏரோப்ளேன் எப்போ புறப்பட்டது, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்றதுக்கான எல்லா பதிவுகளும் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் அது நீலகண்டம் அப்படிங்கிறது. இந்த இடத்துலையும் நீளம் இருக்குது, அதுதான் நீலகண்டம். அதுக்கப்புறம் இந்த இடம் வருது இல்லையா, இந்த 6th சக்கரான்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இப்போ காணாத காட்சியெல்லாம் காட்டுவான். கிருஷ்ணருடைய வேலை என்னன்னா, அது வரைக்கும் தெரியாமல் இருந்ததெல்லாம் காட்டுவான். அண்ட் அந்த நிலையை நீ அடைஞ்சாதான் அது முடியும். அது வரைக்கும் நீ அடி வயிற்றில் இருந்து 4வது சக்கரம் வரைக்கும் எல்லோரும் ட்ராவல் பண்ணிடுறாங்க. இந்த அம்பாளை பிடிக்கிறது, அம்பாளிலிருந்து கிருஷ்ணனை பிடிக்கிறது, இந்த கான்ஷியஸ்னஸை பிடிக்கிறது. அதுக்கப்புறம் நீயே இந்த இடத்துல இது 7வது திரைன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஆகாசத்துக்கு ஒரு பீம் ஆஃப் லைட் போகும், அதுதான் 7 திரை. அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி அப்படிங்கிறார். 7வது திரை விலகணுன்னே நான் பார்த்த அதிசயத்தை நான் என்னன்னு சொல்கிறது, ஜோதி மலை உண்டாச்சுது அடிங்கிறார். ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன், ஒரு கோல்டன் கலரில் ஒரு மலையை மாதிரி பார்த்தேன். ஜோதி மலை உண்டாச்சுது அடி. நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, அது என்னன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன் பிகாஸ் இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு முடிச்சுடுவார். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு சாமிக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் ராமலிங்கம் காணாமல் போனான், அதுக்குள்ளே சிவனே வந்துட்டான், இல்லை அவருடைய ஆத்மஸ்வரூபம் ஏதோ வந்துச்சுன்னு அர்த்தம். நான் ஒழிந்து நீயாவது, நான் வேறு எனாது இருக்கும் நீ வேறு எனாது இருக்கும் பவதீதம்ன்றது அதுதான். நாம் காணாமல் போயிடுவோம். இட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம் நான் அப்படியே கல்ப் பண்ணிடுச்சு. எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உய்ந்து போனேனேன்னு ஆழ்வார் சொல்லார். நீ சக்கரப்பொங்கல் மாதிரின்னு வச்சுக்கோ, நான் உன்னை அடைந்தேன், உருப்பட்டுட்டேன், போனேன்னா நான் காணாமல் போட்டேன். யார் தேடினானோ அவன் காணாமல் போகிறான். ஒரு உப்பு பொம்மை இருக்குது, அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்து சமுத்திரத்தை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டுவான்னு அனுப்புகிறோம். அந்த பொம்மை கொஞ்சம் தூரம் தண்ணியில் போகும், அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் அந்த உப்பு கரைஞ்சி போயிடும். நாழி உப்பும் கரையும் அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க. ஆராய்ச்சி செய்ய போனவர்கள் யாரும் திரும்பி வந்ததா இல்லை. அப்படி திரும்பி வந்தாக்கா அவங்க இருக்கிறது இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி தான் தனியாக நிற்கிறது. தானாய் தனி நின்றது தற்பரமே. தற்பரம்னா கடவுள். தானாய் தனி நின்றதுன்னா அந்த ஃபிசிக்கல் கண்டென்ட்டுக்கு வேலையே கிடையாது, கடவுளாகவே மாறிடுறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பல நிலைகள். இது யாருக்கோ தான் கிடைக்கிறது, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அண்ட் பை கிரேஸ் எனக்கு இது எப்பயோ கிடச்சிச்சு. அந்த ப்ளூ லைட்டு இப்படி தான் இருக்கும். என் நெத்தியில் பாருங்கள், பொட்டு வைக்கிற இடம் இருக்குது இல்லையா, அங்கே ஒரு ப்ளூ லைட்டு வருதா, இதுதான் அந்த நீல வண்ண கண்ணுன்றது. நீல் பிந்து மாதவன் சொல்கிறது இந்த இடத்துல இருக்கும். பிந்து வைக்கிற இடத்துல இருக்கிறதுனால நீல் பிந்து மாதவன்ற இடத்துல வரும். இதுக்கு மேலே 7வது தர ஒன்று இருக்குது, காட்டுறாப்பா, இங்கேருந்து போகும் ஆகாசம் வரைக்கும். அப்போ நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமோ அவங்க சொல்லுவாங்க, நமக்கு ஏதாவது தெரியணுன்னா நம்ம அவங்கள கேட்டுக்கலாம். அது இப்படி வரும். என் தலைக்கு மேலே பாருங்கள், வகுடு எடுக்கிற இடத்துல மேலே பாருங்கள். இதெல்லாம் யாரோ லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும்.
ரொம்ப பாடுபடணும். அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது, இந்த நிலைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இது கிடச்சிட்டா உனக்கு தெரியாத விஷயமே இருக்காது. பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் டைரக்ட் காஸ்மிக் கான்டாக்ட், யூ டோன்ட் நீட் எனி கைடு. உனக்கே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பெரிய நிலை, ரொம்ப பாடுபட்டால் வரும். ஒரு பிறவியில் வருமானு சொல்ல முடியாது. எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன், இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிறவியில் அது கிடைக்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் கெட்டிங் இட் யூ ஆர் லக்கி. எல்லாமே தெரிஞ்சிடும் உனக்கு. வெளியிடப்படாத ரகசியம் இல்லை பைபிள். தெர் இஸ் நோ சீக்ரெட் விச் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ். ஒரு விளக்கை ஏற்றியவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே அன்றி மேஜையின் அடியில் ஒழித்து வைக்க மாட்டான். ஒரு விளக்கு எதுக்கு ஏற்றுறாங்க? எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் தான். அந்த மாதிரி யாருக்கு அந்த பவர் கிடச்சிச்சோ அவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகிறதுக்காக தான் அந்த பவர் கொடுக்குறாங்க. அதை சீக்ரெட்டாலாம் வைக்க மாட்டாங்க. இட் வில் பி டிஸ்க்ளோஸ். தகுதி உடையவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். யூ ஹவ் டு டிசர்வ், யூ ஹவ் டு குவாலிஃபை டு கெட் தட் ஹைட். அப்படி வந்தால் கிடச்சிரும். அதனால் கேட்ட கேள்வி துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் இருந்திருக்கலாம். அதில் நீங்கள் படிக்கிற கதைகள் மகாபாரதம் எல்லாம் இருந்திருக்கலாம். அவர் அந்த பிறவியில் தன்னுடைய பிறவியை வைண்ட் அப் பண்ணிடுறாரு. அவருடைய திறமையை பாராட்டி அவருக்கு ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸ்ங்கிற பதவியை அவர் பிடிச்சிடுறாரு. பிகாஸ் இந்த எவல்யூஷன் லேடர் ராமனுக்கு அப்புறம் கிருஷ்ணர் தான் ரொம்ப ஹையஸ்ட்டாக வந்தவர். கிருஷ்ணருக்கு அப்புறம் புத்தருங்கிறாங்க. புத்தர் காம் லெவல், காம் அண்ட் கம்போஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் கல்கி வருதுன்றாங்க, வர்றபோது பார்க்கலாம். ஆனால் கல்கின்னு இவங்க சொல்கிறது இந்த ஒரு புராணிக் வெர்ஷன் அந்த மாதிரி கிடையாது. கல்கிங்கிறது ஞானவாள் ஏந்தும் ஐயர், ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பறையரை மின் மானமாயிரும் ஐயர் மதிவெண் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய பூமின்கள் வானவோர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழ போகீர் உன் திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திரள் சித்தர்களே கடை கூழை செல்மின்கள் அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லற் படை வாராமே. இதெல்லாம் நம்முடைய தேவராதிகள் அவங்களுக்கும் இந்த அனுபவங்கள்லாம் இருந்தது. 63 பேருக்கு இருந்ததான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஞானசம்பந்தர் அவரே முருகப்பெருமானுடைய அவதாரம். அப்பர் சுவாமி கைலாசத்தில் கணபூதங்களுக்கு தலைவராக இருந்து பூமியில் பிறந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனார் அவரும் சிவனும் ஒன்றே தான். வாட்டரில் அவர் நிலையில பார்த்துட்டு சுந்தராவான் அப்புறம் எந்திரிச்சு வந்தவர். இப்படி அவங்கெல்லாம் பெரிய நிலையை தொட்டவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். மற்றவங்கெல்லாம் சின்ன சின்ன தொண்டுகள் செய்து அந்த 63 லிஸ்ட்டில் இடம் பிடிச்சவங்க. அதே மாதிரி தான் ஆழ்வார்களில் கூட எல்லாருக்கும் இந்த ஹை லெவல் அனுபவம் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மாழ்வார் இருக்கார், அவர் ராமர். அதனால் அவருக்கு அந்த அனுபவங்கள் வர்றதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஆண்டாள் கொண்டாடிருக்கீங்க. ஆண்டாள் யார்? பூமாதேவி. ஸோ பூமியை அவர் வராக அவதாரம் எடுத்து தூக்கின்னு வர்றாரு சமுத்திரத்துக்கு அடியில் போனதை. அப்பயும் அந்த அம்மா சோகமாகுது. என்னான்னு கேட்குறாரு. என்னை மீட்டுட்டியே, என் உருவத்தில் இருக்கிற என் குழந்தைங்க எல்லாம் எப்போ மீட்க போகிற, உருப்பட வைக்க போகிறேன்னு. அதெல்லாம் என் வேலையில் நீ பார்த்துக்கோன்னு. அப்போ ஒரே ஒரு மச்ச கூர்ம வராக அவதாரத்தில் வந்தது தான் பூமாதேவி தண்ணிக்கு மேலே. அவள் பின்னால் ஆண்டாளாக அவதாரம் எடுத்து ஒரு சாதாரணமாக பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாமேன்னு சொல்லுவார். அது மாதிரி ஆண்டாளுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப சுலபம். அவள் ஒன்றுமே பண்ணலை, காட்டுக்கு போகலை, தாடி வளகலை, தவம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. போயிட்டு மணிக்கதவும் தாழ் திறவாயின்னு சொல்லி அந்த அனுபவங்களுக்குள்ளே தன்னை ஆட்படுத்தி கொண்டாள். முதல்ல மதுராபுரியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை லவ் பண்ணான். அதுக்கப்புறம் பிராமின் இல்லையா, அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயர்பாடி அட்மாஸ்பியர் அதெல்லாம் அவளுக்கு மைண்டில் கிளிக்காக இருக்காது. அதுக்கப்புறம் திருப்பதி வெங்கடாதிபதியை பார்க்குறா. பார்த்துட்டு வேங்கடவர் கெண்டனை விதித்தனையேங்கிறா. வெங்கடாதிபதிக்காக தான் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு அவளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் என்ன காரணம் வந்ததோ அவர் சொல்கிறா. ஒரு மானிடர்க்கென்று பேச்சுப்படின்னு வாழகில்லேன்னு கண்டாய் அம்மானாங்கிறா. ஒரு யாகம் நடக்கிற போது தேவர்களுக்காக அந்த தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சு பூர்ண கும்பம் கொடுக்குறாங்க. அது ஒரு நாயோ நரியோ தூக்கின்னு போனால் கேவலம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டாளாகிய நான் பகவானே உனக்காக தான் பிறந்திருக்கேன், என்ன ஒரு சாதாரண மனுஷன் கட்டினா எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுவும் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் கள்ளழகர்கிட்ட வந்தால் பழமுதிர் சோலை மதுரை பக்கத்தில்.
அவர் 8 அடி உயரத்தில் இருந்தார். பார்த்தா நமக்கு இது ஒத்து வராது, உனக்கு வேணாங்கன்னா 1000 அண்டா அக்கார அரசியல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ரங்கநாதரை பிடிச்சா. ரங்கநாதர் கூட என்ன பண்ணா, இவ இருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில், ரங்கநாதர் இருக்கிறது ஸ்ரீரங்கத்தை திருச்சிக்கிட்ட. என்ன பண்ணுவான், இருந்த இடத்துலையே மாலை கட்டுவா. அந்த மாலையை தான் போட்டு பார்த்துட்டு அழகாக இருந்தால் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு போய் சாமிக்கு சாத்து அப்படின்னு சொல்லுவான். ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடின்றது அப்படி தான் வந்தது. ஒரு நாள் அவங்க அப்பா பார்க்குறாரு, என்ன இப்படி அபிஷ்டுவாக இருக்க, சாமிக்கு போடுற மாலை நீ போட்டுக்கலாமா அப்படிங்கிறாரு. அந்த மாலையை சாத்தலை. அப்போ சாமி அவர் கனவுல சொல்கிறாரு, நீ கொண்டாடுற சுத்தமான மாலை எனக்கு வேணாம், உன் பொண்ணு போட்டு கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும்னு. அப்போ அவர் அவருடைய மகிமை தெரிஞ்சுக்கிறாரு. 108 திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளையும் உட்கார வச்சு சுயம்பரம்னு பேர், சுயமாக வரனை தேர்ந்தெடுப்பது. ஒவ்வொரு பெருமாளை பற்றியும் சொல்லின்னு வர்றார். அதில் 4 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறா, தான் நான் இப்போ சொல்லி முடித்தது. அதில் லாஸ்ட்டில் ரங்கநாதரை செலக்ட் பண்ணுறா. அந்த மாலை கட்டி கொடுத்துன்னு உட்காந்துருக்கா, அவ்வளோதான். லாஸ்ட்டில் என்ன ஆகுது, வென் ஷீ கம்ப்ளீட்டட் ஆர் பெனன்ஸ், ரங்கநாதர் அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தான், வல்லப தேவராயன் பேர். அவங்ககிட்ட சொல்கிறார், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பல்லக்கில் வச்சு வர்ற வழியெல்லாம் மாவில தோரணம் கட்டி வாழை மரம் நட்டு எங்கிட்ட கூட்டணுவான்னு. ஸோ தூக்கின்னு வர்றாங்க பல்லக்கில் வச்சு. அண்டர்கோன் அணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவே அப்படின்னு திருப்பான் ஆழ்வார் பாடுவார். ரங்கநாதனை பார்த்த கண்ணு வேறு எதையும் பார்க்காதுன்னு சொல்லி அவன் அப்படியே ஐக்கியமாகி போயிட்டான். ரங்கநாதர் கூட ஐக்கியமாகி 2 கலந்து விட்டாள். இதுதான் ஆண்டாளுடைய ஷார்ட் ஸ்டோரின்றது. பின்னால் ராமானுஜர் வராரு. அப்போ அந்த கோயிலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆண்டாள் 1000 அண்டா அக்கார அரசியல் படிக்கிறேன்னு வேண்டிக்கினா, அவள் அவ்வளோ வசதி இல்லை, அதனால் பண்ணலைன்னு. அதுக்கு என்ன இருக்குது, நான் ஒரு அண்ணனாக இருந்து அவளுக்கு பண்ணிடுறேன், ஏன்னா அண்ணன் தானே சீர் செய்வான், அதனால் நான் அண்ணனாக இருந்து செய்கிறேன்னு 1000 அண்டா அக்கார அரசியல் படித்தார். இதை பண்ணிவிட்டு அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறார். மதுரையிலேருந்து தானே ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும். போகிற போது கோயிலுக்குள்ளே இருந்த ஆண்டாள் வெளியே வரலாம். சிலையிலேருந்து வெளியே வந்து இவரை பார்த்து அண்ணாவே வாரும் அப்படிங்கிறலாம். ஏன்னா அண்ணன் தானே சீர் பண்ணுவான். இதுவே ஆன்மீகம். ஆண்டாளுடைய காலம் ராமானுஜருக்கு மச் எர்லியர். ராமானுஜர் பின்னால் வந்தவர், 1000 வருஷம்தான் ஆகுது ராமானுஜர் வந்து. ஆண்டாள் 12 ஆழ்வார்கள் காலத்தில் வந்தவர். இருந்தாலும் அண்ணான்னு ஏன் சொல்கிறான்னா, சீர் கொண்டு வருவான் சகோதரன், அதனால் அண்ணா நீ எனக்கு சீர் கொடுத்து இல்லையா, அதனால் நீ தான் எனக்கு அண்ணனுங்கிற அர்த்தத்தில் சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ இருக்கிற மாதிரி டைவர்ஷன் கிடையாதுல்ல. இப்போ டிவி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. ஜனங்க யாத்திரையாக போய் கோயிலில் இருக்கிற சாமியை கும்பிடுவாங்க, அவங்கவுங்க படைப்பாங்க, அதை சாமி சாப்பிட்றதாக அவங்கவுங்களுடைய நம்பிக்கை. இப்படி தான் எல்லோரும் கடவுளை பிடிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி தான் பிடிச்சாங்க. இப்போ ஆழ்வார்கள் இருக்கிறாங்க, பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார் 3 பேர். இங்கே திருக்கோவிலூரில் மலைக்காக ஒருத்தர் ஒதுங்குறாரு, இன்னொருத்தர் நான் வரலாமாங்கிறாரு. ஒருவர் கிடக்கலாம், இருவர் அமரலாம் வாருங்கிறார். 3வது ஆள் வந்துடுறாரு, ஒருவர் கிடக்கலாம், இருவர் அமரலாம், 3 நிற்கலாம், நீ வாரீர்னு. அப்போ பெருமாளே வர்றார். இந்த அளவுக்கு இடம் பெரிதுண்டு வையகத்தில் இங்கு ஏதுக்கு சண்டைகள் செய்வீர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலைங்கிற மாதிரி இப்படி இருக்காங்களேன்னு அவரே வர்றாரு. அப்போது முதல் ஆழ்வார் சொல்கிறார், வையம் தகலியா அப்படின்னா, இந்த பூமி இருக்கு இல்லையா, இதுதான் அகல் விளக்கு, இதில் இருக்கிற சமுத்திரமெல்லாம் தான் நெய், சூரியன் தான் விளக்கு, நான் பகவானே உனக்கு இந்த விளக்கை ஏற்றுறேன் அப்படின்னார். இது என்னது, உலகமெல்லாம் அண்டத்திலெல்லாம் கடவுளை காண்பது. அடுத்த ஆள் சொன்னார், பிண்டத்தில் கடவுளை பார்க்குறேன். பிண்டன்னா உன் உடம்பு. சிந்தை இடிதிரியாக, கடவுளே உனக்காக உருகி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சிந்தைனா மைண்டு, அதுதான் இடுதிரி. ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில். இப்படி அவர் பண்ணார். ஒரு ஆள் உலகத்தில் இருக்கிற கடவுளை பார்த்தாரு, இன்னொருத்தர் பிண்டத்துக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்த்தாரு, 3வது இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேரும் அண்டம் பிண்டம் 2ஐயும் காட்டின உடனே அவர் சொல்லிட்டார், நான் கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு கடவுளை ஃபுல்லாக பார்த்துட்டு அவருடைய வழிமுறை வந்தது. ஸோ இவங்க தான் 3 பேர் முதல்ல வந்தவங்க. அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார், கேரளாவில் ராஜா, எப்போ பார் உட்காந்துட்டு பாகவதர்கள்கிட்ட ராமாயணம் கேட்டுனே இருப்பான். ஏன் எல்லா பாகவதர்களும் அரண்மனையில் உட்காந்துக்கிறாங்களா, அந்த ராமாயணம் கேட்குற போது ராமர் தோற்று போகிற மாதிரி சீன் வருதுன்னு வை, உடனே சேனாதிபதி மந்திரி நம் படைகளை திரட்டுங்கள், ராமருக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணணுன்னு வரான். கொஞ்ச நேரம் கழித்து அவங்கெல்லாம் ராமர் கெலிச்சிட்டாருன்னே உட்காந்துருவாங்களாம். இப்படி ஒரு லூஸு.
இதுதான் குலசேகர ஆழ்வாருடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு. அதே மாதிரி நம்மாழ்வார் பிறந்தவொடனே தவழ்ந்து போய் புளிய மரத்து பொந்தில் உட்காண்டார். ராமரை தேடி 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 போகிறார் மதுரை கவி ஆழ்வார் அயோத்திக்கு. அயோத்தியில் ராமர் இல்லை. அங்கே ஒரு அசரீரி குரல் கேட்குது, நான் இருக்கிற இடத்த காட்டுறேன், ஒரு விளக்கு வர பின்னால் வானு. கடைசியில் நம்ம ஊரில் ஆழ்வார் திருநகர் திருச்செந்தூர் போகிற வழியில் ஒரு புளிய மரத்தில் போய் மறைஞ்சிருந்தான் ஜோதி. உள்ளே எட்டி பார்க்குறாரு, ஒரு 12 வயசு பையன் ஜட நிச்சயில் உட்காந்துன்னு இருக்கான். இவன் குறும்பு பண்ணுற பையனா, ஏதாவது இருக்கா சரக்கு பார்க்கலான்ட்டு அவர் கேள்வி முதல்ல ஒரு கல் எடுத்து அடிக்கிறாரு. உடம்பு அசையுது, ஓ உயிர் தான் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும். செத்தது இந்த உடம்பு, இதுக்குள்ளே சிறியதுன்னா ஆத்மா, அது வந்தால் எதை சாப்பிடணும், எங்கே கிடக்கணும். உள்ளேருந்து குரல் கேட்குது, அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய ஞானம். இந்த உடம்புக்குள்ளே நீ பிறகுற போது பால் மனம் மாறா குழந்தையாக பிறகுற. இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட மூப்பு வந்துடுச்சா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்கா, இன்னும் பெரியவங்க வேறு மாதிரி இருக்காங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடியுது. அப்போ என்ன ஆகுது, நான் உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா நம்ம உடம்பு சாப்பிடுது. அதுதான் முதுமைன்றது. ஓல்ட் ஏஜ் இஸ் ப்ராசஸ் இன் விச் த ஸ்பிரிட் இஸ் ஈட்டிங் யுவர் ஓன் பாடி. ஏன்னா அத்தை தின்னும் அங்கேயே கிடக்கும்னாரு. இதான் மதுரை கவி ஆழ்வார். ஸோ நம்மாழ்வாருடைய எல்லா பாடல்களையும் இவர் தான் எழுதினார். கண்ணின் சிறு தாமில்லாம் அவர் எழுதினது தான். குலசேகர ஆழ்வார் சொல்லிட்டேன். திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தான், திருப்பான ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தான். அவன் காவிரிக்கு அக்கறையில் நின்று நம்ம கீழ் ஜாதி நம்மளை ரங்கநாதர் கோயிலில் விடமாட்டாங்கன்றார். அப்போ உலோபசாரங்க முனிவர்னு ஒருத்தர்கிட்ட பெருமாள் ரங்கநாதர் சொல்கிறார், அக்கறையில் ஒருத்தர் இருக்கான் வரமாட்டேன்னுவான், அவனை தோல் மேலே உட்கார வச்சு தூக்கினுவான்ட்டு. ஸோ தோல் மேலே உட்கார வச்சு தூக்கின்னு வர்றாங்க. அவர் அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு பெருமாள் ரங்கநாதரை. பார்த்த உடனே 18 பாட்டு அமலநாதி வீரான்னு ஆரம்பித்து அண்டர்கோவன் அணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவேன்னு சொல்லி அப்படியே சேர்த்து போகிறாரு. ஆண்டாலும் அப்படி தான் கலந்தார், இவரும் அப்படி தான் கலந்தார். இன்னொருத்தர் கொள்ளை அடித்து அதில் வர்ற பணத்தை வச்சு தான தர்மம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டுன்னு இருந்தான். பகவானே வராரு, வந்துட்டு நகையெல்லாம் கொடுக்குறான், கல்யாண பார்ட்டியாக வராரு, கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அந்த காலில் ஏதோ போட்டிருக்கிய மெட்டி அதை காட்டுன்றாரு, வரல நீ காட்டிக்கோன்றாரு. அந்த கட்டை வரலாம் அமிர்தம் சுரக்குது, இவன் வாயில் கடிச்சு இருக்கிறானா இவனுக்கு ஞானம் வந்துடுது. பெருமாள் சொல்கிறாரு, நீ திருடி எல்லாம் தான தர்மம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இதுதான் திருமங்கை ஆழ்வாருடைய கதை. இன்னொரு ஆள் இருந்தார், அவர் ஒரு காட்டில் உருப்படியாக உட்காந்து பூஜை பண்ணியிருந்தார். அந்த காட்டு வழியாக ஒரு டான்ஸர் போகிறா, அவள் இவரை குழப்பி அவள் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இவர் போய் நகையெல்லாம் திருடின்னு கொடுக்குற அளவுக்கு ஒரு வாழ்க்கை. கோயிலிருந்து கடவுளுடைய இந்த நைவேத்திய தட்டு காணாமல் போகுது. கடவுள் சொல்கிறார், அவனுக்கு போன ஜென்மத்தில் இந்த தேவதேவி கிட்ட கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதனால் அவனே சாமியார் ஆகணுன்னால நான் விடலை, அந்த வாழ்க்கை முடிஞ்ச அப்புறம் தான் அவனுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி கடவுள் கன்வின்ஸ் பண்ணாருங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கடவுள் அவங்களுடைய விட்டக்குறை தொட்டுக்குறை. அதாவது எடுத்த உடனே ஒரே ஃபார்முலாவில் எல்லாருக்கும் கடவுள் கிடைக்காது. இதுக்கு முன்பிறவிகளில் விட்ட குறையிட்டிருக்கு. எமை தடுத்து அடிமை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரபோது கடவுள் உன்னை தடுத்தாற் கொள்வார். எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து, பாரமாக இருக்கக்கூடிய கர்மா இருக்கு இல்லையா, அதை கழிக்கணும். அதுக்கப்புறம் தன்னை நினைந்துருக்க தருகின்றான். எப்பயும் கடவுளையே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும். ஸோ இதுதான் சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம்ன்றது. முதல்ல இவங்க எல்லாருமே கடவுளோட இருந்தவங்க தான். சுந்தரமூர்த்தி நாயனர் கைலாசத்தில் இருந்தால் தானே, அதுக்கு சாலோகம்னு பேர். அங்கே அவர் கணங்களுக்கு தலைவராக இருந்தார். அப்போ என்ன, சாமீபம்னா க்ளோஸ், சமீபமாக வந்துட்டார் கடவுளுக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பூமியில் ஏதோ ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை கொடுத்து கடவுளை அனுப்புகிற போது சாரூபம்னா தன்னுடைய ரூபமாகவேன்னு சிவன் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் அனுப்புகிற ரெப்ரசன்டேட்டிவும் செய்வோம். சிவனுக்கு நீ ஏதாவது கொடுக்கணுன்னா அவர் அனுப்பிச்ச ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட நீ கொடுக்கலாம். இதுதான் சாரூபம். வந்த வேலை ஆயிடுச்சுன்னா நீ திருப்பியும் அங்கே போயிடுவேன், அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படி தான் வராங்க போகிறாங்க, வராங்க போகிறாங்க. இது புனரபி ஜனனம் புனரபி மரணம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி மகான்களுக்கும் இருக்குது. இதுதான் ஆண்டாள் சொல்கிற, எற்றைக்கும் 7 பிறவிக்கும்னா 7 பிறவி எல்லாருக்கும் வரும். 7 பிறவி வரல, ஒவ்வொரு பிறவியும் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா உத்தமமான பிறவி வரும். 100 வருஷத்துக்கு ஒருக்கா உத்தமம், ஆனால் மகா உத்தமமாக வராது. 1000 வருஷத்துக்கு வர்றது ஒரு அவதாரம், ராமர், புத்தர், இயேசு, கிருஷ்ணர், அந்த மாதிரி. 100 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றதெல்லாம் நீ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற ஆழ்வாராதிகள், நாயன்மார்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீ அவங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு ஒருக்கா உலகத்தில் வர்றாங்க. இப்படி குறைஞ்சபட்சம் 7000 பிறவி எடுக்க வேண்டியிருக்கும் குறைஞ்சபட்சம்.
அதாவது 7 கடல் மணல் கோடிங்கிறார். 7 கடலில் எவ்வளோ மணல் இருக்குதோ அவ்வளோ பிறப்பு இருக்குங்கிறது தான் அது. 7 சமுத்திரத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அவ்வளோ தாய்மார்களுடைய பாலை குடித்தாதான் இந்த உலகத்தில் ஏற கட்ட முடியும்னு சொல்லுவாங்க. பிறப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதில் வைண்ட் அப் பண்ணின்னு போகிறது. அதில் நீ கஷ்டப்பட்டு கர்மா இல்லாமல் கடவுளையே தேடினியே இருந்தேனாக்கா 100 வருஷத்துக்கு ஒரு நல்ல பிறகு வரும். 1000 வருஷத்துக்கு ஒரு அவதாரமாக இருக்கிற அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரி 7 × 7 நீ வந்து ஒரு 7000 வருஷத்தில் 7 பெரிய அவதார நிலைகள் அடைஞ்சிட்டேன்னா இன்னும் உலகத்தில் வரமாட்டேன். இல்லைன்னா திருப்பி திருப்பி கடவுள் ஒன்று ஏதோ ஒரு வேலை கொடுத்து அனுப்பிச்சின்னே இருப்பார் உலகத்தில். ஸோ சத்யசாய் சொல்லியிருக்காரு. அவர் 5 கணக்கு தான் முடிச்சிருந்தார். சத்யசாய் இருக்கார் இல்லையா, 5 பிறவி முடிச்சுட்டு இன்னும் 2 தடவை நான் வருவேன்னாரு. நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் 7 பிறவி முடிச்சுட்டு நான் போயின்னு இருக்கேன், இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அவரவர் இறையவர் குறைவில இறையவர் அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. உனக்கு தான் தெரியும் நீ என்னான்றது, இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோன்னு தேவாரம் சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியாது. உன்னுடைய அனுபவம் உனக்கு தான். உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு. இப்போ தன்னை அறிந்து இன்புறதெல்லாம் இதுதான். இந்த உலகத்தில் நம்ம எப்போ வந்தோம், எப்படியெல்லாம் பிறவி எடுத்தோம், அந்தந்த பிறவிகளில் நமக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தது. இதில் இன்னொரு ருசிகரமான விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு பிறவியில் நமக்கு கனெக்டடாக இருந்தவங்க இந்த பிறவிக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் உலகத்தில் வந்திருப்பாங்க. அப்போ காரண காரியங்கள் இருந்தால் அவங்க யாருன்றது நமக்கு தெரியும். ஏதாவது காரணம் எல்லாரையும் தெரியாது. அதுக்கு பேர் திருவனுபாவம், மறைக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் தெரிஞ்சால் மென்டலாய்டுவீங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் செல்ஃபோனில் கூட மெகாபைட்னு இருக்குது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜுக்கு மேலே கிடையாது. மற்றதெல்லாம் எரேஸ் பண்ணி தான் திருப்பி லோட் பண்ணோம். அந்த மாதிரி உலகத்தில் எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான், லாஜிக் அது. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருந்தால் நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தமுங்கிறது தெரியும். அப்போ உங்களுக்கு மனைவியாக வர்றவங்க, மகனாக வர்றவங்க, அப்பா அம்மா வர்றவங்க, உனக்கு முதலாளியாக வர்றவன், அவங்கெல்லாம் கூட உனக்கு கனெக்டட். அதனால தான் நீ இவ்வளோ பெரிய உலகத்தில் அந்த கம்பெனியில் வேலைக்கு போகிற, இவ்வளோ பெரிய உலகத்தில் அந்த ஹஸ்பண்டோ அந்த பொண்டாட்டியோ அந்த குழந்தைங்களோ உனக்கு பிறகுது. நீ அவங்களுக்கு பாக்கி வச்சுருந்தியானாக்கா அவங்க இந்த பிறவியில் நல்ல பொண்ணாவோ பிள்ளையாக இருந்து சம்பாரித்து உன்னை காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு நீ பாக்கி வச்சுருந்தானா அவன் அக்கா கல்யாணம் பண்ணல என் சொத்தை பிரித்து கொடுன்னுவான். அவன் காலெலாம் சம்பாதிக்க மாட்டான், வீட்டுக்கத்தெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுவான். ஸோ எல்லாம் கொடுக்கல் வாங்கல் தான். உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லை, யாரும் கெட்டவங்க இல்லை. இட்ஸ் ஆல் தி பாஸ்ட் ஜென்மாஸ் கிவ் அண்ட் டேக்ஸ். உலகத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான். உன் மனைவி உனக்கு ரொம்ப நல்லாக்குறான்னு வச்சுக்கோயேன், அப்போது அந்த போன பிறவியில் நீ அன்பு காட்டினா அது உனக்கு திரும்பி வருதுன்னு அர்த்தம். நீ என்ன தான் கோஆப்ரேட் பண்ணாலையும் அவள் அடங்கா பிடாரியாகிறான்னு வையேன், நீ அவளுக்கு வெறுப்பு தான் கொடுத்துக்கிற, அதுதான் உனக்கு இந்த பிறவியில் திரும்பி வருது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, மற்றவங்க கொடுக்கறதில்ல. நீ என்ன விதைச்சியோ அதுதான் விளையும். நீ முன்பிறவிகளில் எதை கொடுத்துருக்கியோ அது உனக்கு திரும்பி வரும். லவ் ஆர் ஹேட் யூ வில் கெட் பேக் அக்கார்டிங் டு வாட் யூ சோடு. திணை விதைத்தால் திணை, வினை விதைத்தால் வினை. அதனால தான் எல்லாருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தர் லைஃப் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு இட்ஸ் எ கண்டினியூவஸ் ப்ராசஸ். இன்ஃபேக்ட் நெய்தர் கிரியேஷன் ஆர் டெஸ்ட்ரக்ஷன், இட்ஸ் ஆல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்னு வாங்க. ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகினே இருக்குதா. அதனால இந்த மெமரி சிப் மாதிரி தான். நீ ஒரு புது செல்ஃபோன் வாங்குகிற, பழைய செல்ஃபோனில் இருக்கிற மெமரி சிப்பை எடுத்து புது ஃபோனில் போட்டுக்குவேன். அந்த மாதிரி தான் அந்த மெமரி சிப் இஸ் கண்டினியூவஸ். நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம என்னென்ன மெமரிஸ் வச்சுருக்கோமோ அது நம்மக்கிட்ட கண்டினியூ ஆகுது. இந்த உடம்பு இறக்குற போது மண்ணில் வந்த உடம்பு மண்ணில் போயிடுது, எரிக்கிறாங்க பதிக்கிறாங்க, காற்று வெளியே போயிடுது, தண்ணி எவாப்ரேட் ஆகி போகுது, ஹீட்டு வெளியே போயிடுது, மிஞ்சறது இதுதான் மெமரி சிப். இந்த இடத்துல நம்முடைய மெமரி சிப் இருக்குது. இது அப்படியே மேலே போய் எத்திரியல் லேயரில் பித்ருலோகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் புது உடம்பு வரபோது அதே மெமரி சிப் புது உடம்புக்குள்ளே வந்துடுது. திஸ் இஸ் ஹவு தி சயின்டிஃபிக் வெர்ஷன் ஆஃப் புனர்விஜனனம். மெமரி சிப் இருக்கு இல்லையா, அந்த பழைய ஃபோனில் இருந்த தூக்கி புது ஃபோனில் போட்ட மாதிரி தான் இதெல்லாம். அதனால் யாருமே இல்லை. அவர் போய் ஏதோ ஒரு பாட்டு வந்து பாரு, அவர் போய் இவராய், இவர் போய் அவராய், இவ்வாறதாய், எல்லாம் நம்ம பெரியவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. நீங்கள்லாம் படிக்க மாட்டேன்றீங்க. நம்மக்கிட்ட நிறைய இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டியது. தமிழ்லேயும் இருக்குது, சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது. எல்லாம் இந்த 4 மார்க் ஜாஸ்தி வருதுன்னு ஃப்ரெஞ்சு அதிலெல்லாம் போய் சேர்ந்துட்டு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. இந்த இன்றைக்குள்ள தலைமுறைக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப நல்ல பாட்டு, தமிழில் தான் இருக்குது.
எருவாய் கருவாய் தன்னிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போயவராய் அவர் போயிவராய். ராமசாமி சாகிறாரு. இவர் போய் அவராய்னா திருப்பியும் அது ஜானாவோ இஸ்மாயிலாவோ வராரு. இவர் போய் அவராய் வர்றாங்க திருப்பியும் உலகத்துக்கு. இவர் போயவராய் அவர் போயிவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய். ஒரு அம்மா ஒரு பிறவியில், இன்னொரு பிறவியில் இன்னொரு அம்மா, இப்படி பல கோடியதாய்னா எத்தனையோ அம்மாங்க இந்த உலகத்தில் நமக்கு. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காவென ஓதருள் தாராய். அதனால் நான் முருகான்னு கத்துறேன். இதை வச்சுக்கிட்டு எப்படியாவது அருள் கொடுத்து என்னை வந்து இந்த சைக்கிள்லேருந்து வெளியே தூக்கின்னு போகணும்னு அர்த்தம். இந்த பாட்டு எவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் இருக்குது பார்த்தியா? இதெல்லாம் யாருக்கும் தெரியறதில்லை இந்த காலத்தில், எதுவுமே யாருக்கும் தெரியறதில்லை. எல்லாம் மிஞ்சி போனால் ஜேக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் தான். அது தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண போகிறோம்? அம்டி டம்டி சேட்டான் என் வால். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இல்லையா? அந்த வெள்ளைக்காரன் வந்து மெக்காலே நம்மளெல்லாம் கெடுத்தான். நம்மக்கிட்ட எல்லா நாலேஜும் இருந்தது. வெள்ளைக்காரன் 16ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை தலையில் கட்டினான். 16 கூட இல்லை, 18, 19. அதுலேருந்து நம்ம நாலேஜ் எல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எல்லோரும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கற்றுக் கொடுத்தது தான் விஞ்ஞானம். நம்முடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் டார்னிஷ்ட். நம்மக்கிட்ட நம்ம படிக்கிற வரலாறு எல்லாமே டார்னிஷ்ட். நம்முடைய க்ளோரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த வெள்ளைக்காரன் என்ன எழுதுறானோ அதை தான் படிச்சுன்னு உட்காந்து இருக்கோம் நம்ம. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவர் இங்கிலீஷ் மோகம். இது தெய்வத்தால் நடந்தது என்று ஏதோ ஒரு நிகழ்வை நாம் சொன்னால் அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறது இன்றைய இளைய தலைமுறை. இதிகாசங்களையும் புராணங்களையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இன்றைய இளைய தலைமுறை ஆன்மீகத்தை அறிவியல் ரீதியில் அணுக முயற்சி செய்கிறது. இது ஆன்மீகத்தை சரியான வழியில் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்ல வழிவகுக்குமா? எத்தனம் பிரயத்தனம் தெய்வ யத்தனம். முயற்சி, எத்தனம்னா முயற்சி, பிரயத்தனம்னா மீண்டும் மீண்டும் முயற்சி. எத்தனம் பிரயத்தனம் இதுதான் 50லேருந்து 60%. மீதி 40% இருக்கு இல்லையா, அதுதான் தெய்வத்தினுடைய கடாட்சம், தெய்வ யத்தனம்னு சொல்லக்கூடியது. அப்போது தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும் திருவள்ளுவர். ஒருவேளை கடவுளே கூட உன்னை கண்டுக்காமல் விட்டால் கூட நீ வந்து முயற்சி செஞ்சால் வெற்றி பெறுவாய். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர். விதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ விடாமுயற்சியோடு செய்கிற போது உனக்கு கிடைக்கும். உப்பக்கம் காண்பர் உழைவின்றினா தொய்வு இல்லாமல் தாழாது உயர்த்துபவர் அப்படின்னு. அதனால் பேசிக்காக ஒரு மனிதன் அந்த ஃபோக்கஸ்ன்றாங்க இல்லையா, அதுதான். யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. ஒரு லாங் ஜம்ப் இருக்குது, நீ தைரியமாக ஓடி வந்து குதிக்கணும். அப்போ தான் 15 அடி 20 அடி குதிப்பேன். நேற்று கூட நான் பார்த்தேன் ஒலிம்பிக்கில் போல் வாட்டில் ஒருத்தன் இது வரைக்கும் யாருமே குதிக்காத உயரத்தை காண்டேன். நமக்கு இப்படி பார்த்தாவே பயமாகுது. என்ன அவன் எப்படி ஒரு குச்சி வச்சுன்னா அவ்வளோ உயரம் அடிப்படாமல் ஓந்து கெலிச்சு காட்டியிருக்கானா இல்லையா? அப்போ முடியும்னா முடியும், நம்மால் முடியும் என்றால் முடியும். ஸோ இஃப் யூ ஹேவ் தட் டைப் ஆஃப் ஒரு லாங் ஜம்பில் ஓடி வந்து குதிக்கணும், நடுவில் யோசனை பண்ணியானா அப்படியே நின்று போயிடுவேன். யூ ஹேவ் டு ஜம்ப் பண்ண மாதிரி. அந்த காலத்தில் ஜெர்மன் வால்னு ஒன்று இருந்தது. ஈஸ்ட் ஜெர்மனிக்கும் வெஸ்ட் ஜெர்மனுக்கும் நடுவில். ஈஸ்ட் ஜெர்மன் கம்யூனிஸ்ட்டு கொஞ்சம் ஏழைங்களாக இருப்பாங்க, வெஸ்ட் ஜெர்மன் பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஈஸ்ட் ஜெர்மனில் இருக்கிறவனுடைய கனவு என்னென்னா அந்த செவரி ஏறி குச்சி வெஸ்ட் ஜெர்மனிக்கு போயிடணும், அங்கே போய் வசதியாக இருக்கலான்றது. ஆனால் போலீஸ் பின்னாலேயே தொடச்சின்னு வருவான் கன் எடுத்துன்னுட்டு. ஸோ ஒரு ஆள் பார்த்தான், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கண்ணை மூடிக்கிட்டு செவுத்து மேலே ஏறி அந்த பக்கம் குச்சிட்டான். அங்கே ஒரு சைக்கிள் இருந்துச்சு, அதை எடுத்து ஸ்பீட் பெடலிங் போட்டு 1 கிலோமீட்டர் போயிட்டு தப்பிச்சிட்டோம் சொல்லி பின்னால் போலீஸ் வருதான்னு திரும்பி பார்த்தான், வரல. இவனுக்கு அப்போ தான் தெரியும் நமக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, நம்ம எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஸோ ஒவ்வொருத்தனுக்கிட்டையும் ஒரு திறவு இருக்குது. அன்லெஸ் யூ ஆர் ஃபோர்ஸ்ட் யூ டோன்ட் பிரிங் அவுட் தட் எனர்ஜி. ஒரு இன்னரண்ட் பொட்டென்ஷியல் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் நம்ம ஃபோர்ஸ் ஆனால் தான் அது வெளியே வருது. இல்லைன்னா நம்ம ஏதோ சைக்கிள் ஹேண்டில் பார் பிடிச்சின்னு யாரோ ஒருத்தன் பின்னால் சீட்டு பிடிச்சின்னு நம்ம பெடல் போட்டு கற்றுக்கணும்னு தப்பாக நினச்சின்னு இருக்கோம். இட்ஸ் ஸோ ஈஸி ப்ரொவைடட்
வி ஹாவ் தட் மைண்ட் இன்ட்ராக்ஷன். இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் முதல்ல வந்து காலையும் தள்ளின்னு போகிற ஒரு சைக்கிள் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பெடல் போடுற சைக்கிள் கொடுப்பீங்க, அதுக்கு 3 சக்கரம் இருக்கும். இப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் குட்டி சைக்கிள் ஒரு 2 அடி உயரத்தில் 2 சக்கரத்தோடு வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு 4 அடி உயரம் சைக்கிள் ஓட்டுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இல்லையா? அதனால் எது ஒன்றும் நம்மளால் முடியும்னு நம்பினா முடியும், முடியாதுன்னா முடியாது. நினைக்கத் தெரிந்த மனமே உனக்கு மறக்கத் தெரியாதா? இது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு தமிழ் திரைப்பட பாடல். மனிதனுக்கு மறதி ஒரு சுமையா அல்லது சுகமா? இதுக்கு பேரே வந்து திருவனுபாவன் பேர். படைத்தல், காத்தல், அழித்தல் உங்களுக்கு தெரியும். மறைத்தல், அருளன்னு 2 இருக்குது. இது ஜனங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ இதுக்கு முன்பிறவிகளில் நீ என்னவா இருந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிட்டு அந்த பிறவியில் உங்க கூட இருந்தவங்கெல்லாம் இப்போ உலகத்தில் பிறந்திருப்பாங்க, எல்லோரும் இவங்க பிறந்திருப்பாங்க. ஸோ 8வது ஜென்மத்தில் இதுக்கு முன்னால் உனக்கு ஒய்ஃபாக இருந்த ஒருத்தி இன்றைக்கி வேறு யாரோ முன்சாமியை கட்டிக்கிட்டு வந்துருக்கா ரோட்டில். நீ ஓடி போய் ஞாபகம் தான் பங்கஜம் நான் தான் உன் ஹஸ்பண்டுன்னா நடக்க போதாது. அதனால் இந்த மறைத்தல் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களை, அதான் நான் சொல்கிறது. எனி ட்ராஷ் இது ரிமூவ்டு இன் யுவர் கம்ப்யூட்டர் இட்ஸ் நாட் நீடட். அந்த மாதிரி எவ்வளோ பழைய பிறவி ஞாபகம் வந்தவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஒரு லேடி யூபியில் எங்கேயோ பிறகுது ஒரு குழந்தை, அதுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு ஆனோன்னு சொல்லுது, இந்த மாதிரி காசியாபாத்தில் எங்கேயோ என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கான், எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு அட்ரஸ் எல்லாம் வேறு சொல்லுது. இவங்க கூட்டின்னு போகிறாங்க. அந்த தெரு வந்தவுடனே அந்த வீட்டுக்குள்ளே ஓடி போகுது. வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு அந்த இடத்துல இந்த பொண்ணு பொம்மை கிம்மெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு முன்பிறவியில், அதெல்லாம் கரெக்டாக எடுத்து காட்டுது. இப்போ இந்த பொண்ணுக்கு 3 வயசு. அந்த வீட்டில் இருக்கிறவனை வந்து ஹஸ்பண்டுன்னுது அவனுக்கு 80 வயசு இருக்கும். ஒரு பையங்கிறான் அவனுக்கு 55 வயசு இருக்கும். 3 வயசு குழந்தை 80 வயசு கணவனை வச்சுன்னு என்ன பண்ணுறது, 55 வயசு மகனை வச்சுன்னு என்ன பண்ணுறது? இதெல்லாம் அனர்த்தங்களை விளைவிக்கும் என்பதனால எல்லாம் மறைக்கப்படுகிறது. இதுக்கு வந்து திருவனுபாவம் மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்த பல பேருடைய வரலாற்று பதிவுகள் எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. இன்னொரு கேஸ் ஸ்டடி, ஒரு மகான் இருக்கான் இல்லையா, அவன் 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அவன் யோகாவில் தேடிக்கிறான். அந்த மாதிரி இருக்கிற போது அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த 700 வருஷத்தினுடைய 500 வருஷத்தினுடைய மெமரி அவங்கக்கிட்ட இருக்கும். இப்போ கோடிசாமி இருந்தார், அவர் 400 வருஷம் உயிரோடு இருந்தாங்கன்னு நம்பிக்கை. அவர் இங்கே தண்டையார்பேட்டில் இந்த யூனியன் கார்பைடு கம்பெனி இருந்துச்சு இல்லையா, அதுக்கு எதிரில் அந்த மணிக்கூண்டு அந்த இடத்துல ஒரு வக்கீல் ஏகாம்பரன் ஒருத்தர், அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு முனீஸ்வரன் ஒரு மரம், அங்கே ஒரு முனீஸ்வரன் இருந்திருக்கு. அந்த இடத்துல கோடிசாமி இருந்திருக்கார், அந்த இடத்துல இருந்திருக்காரு, அவங்க வீட்டில் இருந்திருக்காரு. ஸோ நான் கோடிசாமிக்கிட்ட போனபோது அவர்கிட்ட இந்த செருப்புக்குள்ளா அவர் போட்டுன்னு இருக்கிற செருப்புக்குள்ளா கேட்டேன். அவர் சொன்னார், இது இல்லை, இதில் விட நல்லது கொடுக்குற வக்கீல் ஏகாம்பரம் அப்படின்றார். நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். நம்ம போய் கேட்டால் அவன் கொடுத்துருவான் நான் நம்பி. அதான் மகான்கள். கோடிசாமி என்கிட்ட இதை பேசின்னு இருந்தபோது இருந்த ஒரு ஆள் கரெக்டாக அங்கே வர்றான். ஆமாம், சாமி இவரை வந்து உங்கள் வீட்டை போய் வாங்கி சொன்னாருன்னு. அவங்க தேடி பிடிச்சி கோடிசாமியுடைய ஒரு குல்லா செருப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது இருக்குது இங்கே கூட கண்ணாடி போட்டில் மேலே வச்சுருக்கோம். அது ஏன் கொடுக்குறாருன்னா, அவர் கோடிசாமி ஆகி ஜமீன்தார் மேலே உட்கார போது நடக்கலை ஜாஸ்தி, சும்மா காலை தூக்கி வச்சுருந்தார். இங்கே ஏகாம்பரம் வக்கீல் வீட்டில் இருந்தபோது நிறைய நடந்திருக்காரு. அதில் அவரோட அந்த ஃபுட்னுடைய எனர்ஜி இருக்குது, அதனால் அதை கொடுக்கணுன்னு அவர் நினைக்கிறார். அதே மாதிரி சிவபிரபாகர சித்தயோகின்னு ஒருத்தர் 700 வருஷம் இருந்தார். அவர் கேரளாவில் ஒரு வீட்டுக்கு போகிறார். போயிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் 700 வருஷத்துக்கு முன்னால் நான் பிறந்திருக்கேன், ஒரு ஃபேமிலி ட்ரீ படம் இருக்கும், அதில் நாங்கள் எத்தனை குழந்தைங்க எல்லாம் இருக்கணும். அந்த 10 வரி எடுங்க, இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். Do you have any confirmation that Swamiji lived more than 723 years? Nair, I am sure he lived more than 150 years, as one person named Unni, who is now 90 years old, told me that Prabhakara Yogi was living in this village in his younger days when Unni was only 7 years old,
and that time also Yogiji looked similar as he does now. So don't play with yogis as your Kalikootukaran. கலிக்கூட்டுக்காரன்னா மலையாளத்தில் இவர் பிளேமேட்னு அர்த்தம். Main confirmation about his age is எனக்கு மலையாளம் நன்னாയിട്ട് அறியும். by the current generation of people living in Akavanur Mana Chavara near Thiruviranikulam temple. Swamiji visited Akavanur Mana in his last days. He told me that he was born and brought up in this place 700 years ago. People did not believe this claim of Swamiji. He told them that there is a takad at the inner top Uttaram, தகுடு inner top Uttaram of this Mana. In that takad, my name is written as the 10th child of the 12 siblings along with the names of my brothers and sisters. The family members of that Mana searched for the takad on the top of the roof, and they found this takad there, on which were also written the Kolla Varsha Malayalam year 438 along with what Swamiji had said. Thus Swamiji proved before the Mana members that Swamiji was an occupant of that place many years ago. Swamiji also mentioned that his time on earth will be complete the day that Mana is demolished, and it proved to be true when in the year 1986 that Mana was demolished for a new அவர் convent. சொல்கிறாராம், பாரு நான் 8வது குழந்தைய அந்த வீட்டில் இருந்தேன் பாருங்கன்னா எல்லாம் ப்ரூவ் ஆகுது. அவர் சொல்கிற என்னைக்கு இந்த வீட்டை இடிப்பீங்களோ அன்றைக்கி நான் உலகத்தில் இருக்க மாட்டேன்றார். அதே மாதிரி அந்த வீட்டை அவங்க ரெனோவேஷனுக்கு இடிக்கிறாங்களா அன்றைக்கி அவர் இறந்துட்டார். இப்படி எவ்வளோ பவர்லாம் இருக்குது. ஒரு நாள் அவர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறாரு. அங்கே இருக்கிற அம்மா சொல்கிறா, என் பொண்ணு வந்து பாம்பேயில் இருக்கா, அவளுக்கு இந்த சக்கரை பாயசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி சரி பாம்பேயில் தானே கொடுக்கணும், அந்த வீடு தெரிஞ்ச ஒரு ஆளை என் கூட அனுப்புன்றாரு. அந்த மாதிரி சக்கரை பாயசம் கொடுக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலை மேலே ஏறிட்டு அந்த ஆளை ஒரு குச்சி கொடுத்து இதை பிடிச்சிக்கோன்றாரு. ஆகாச மார்க்கத்தில் வெரி ஷார்ட் டைமில் போய் பாம்பேயில் குதிக்கிறாரு. அவங்க வீட்டில் பாயசம் கொடுக்குறாரு. இப்படிலாம் நம்பிக்கை வருது அவனுக்கு. பாரு இதெல்லாம் இந்த காலத்தில் நடந்திருக்கு. Was there any major siddhi he showed to you? Nair. Walking in air, covering distance within no time, appearing at two different places at the same time, do Padmasana in air, floating in air, bathing in boiling water, talking to a deadly snake, staying with me without any food for months in a row. Once Swamiji visited house of famous person in Erimeli named Cherapadu Yogini Amma. She prepared payasam for Swamiji and wished her daughter was also here as she loved payasam. But unfortunately, she was in 100 kilometers away in Bombay. Swamiji said that I shall give this payasam to her daughter today itself. Yogini Amma gave him a jar of payasam and an assistant to guide him to her daughter's house. Both Swamiji and the assistant walked up to the top of a hill nearby. Swamiji asked the assistant to hold his stick so that both of them could walk through the sky. In a matter of no time, they reached Bombay, and Swamiji stayed with the daughter for 1 week before he returned back to the ashrama. இந்த மாதிரிலாம் இருக்கிற நம்பிக்கை வருது. இதெல்லாம் இந்த காலத்தில் பண்ணாங்க. அப்போது ஒரு மகான் எதுக்காக வக்கீல் ஏகாம்பரம் வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம லக்ஷ்மி மில்ஸ் தேவராஜ் நாயுடில் அவங்க வீட்டில் இருந்தார். கார் வந்து நிற்கிது, புரைப்பாளையம் ஜமீன்தார் அதில் ஏறிக்கி நின்று புரைப்பாளையம் வந்துடுறாரு. ஒய் அப்படின்னா இதுக்கு முன்பிறவிகளில் அவர் 400 வருஷம் உயிரோடு இருந்தார் இல்லையா. அப்போ யாரையெல்லாம் அவருக்கு தெரியுமோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க வர்றபோது கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட போய் திருப்பி இருக்கார். இது ஒரு காரணம். அதே மாதிரி முன்பிறவிகளில் யார் இவர்கிட்ட வந்து போனாங்களோ அவங்க வர்றாங்க இல்லையா. ஒரு ஆள் பெங்களூர்லேருந்து வர்றாரு, போய் 4 சோடா வாங்கினுவான்றாரு. 4 சோடா வந்த உடனே அவனுக்கு கொடுத்து குடின்றாரு. ஏன்னா அவன் வீட்டில் அவன் இவருக்கு 4 சோடா வாங்கி கொடுத்துருங்க ஒரு நேரம், அந்த கடன் கழிக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு பின்னால் ஒரு ஓல்டு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதனால தான் அந்த வீட்டுக்கு வராங்க. புரைப்பாளையத்தில் ஒரு ஜமீன்தார், அவங்க வீடு பூரா நீ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த வேட்டையாடினது அந்த மாதிரி மிருகங்களுடைய தோல் எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மிருகங்களுடைய கஷ்டம்லாம் இருக்கும் அந்த வீட்டில். அண்டு கொஞ்சம் ஒரு மகான் நம்ம வீட்டில் வந்து தங்குறாருன்னா அதுக்குள்ளே ஒரு ஒழுக்கத்தோடு நாம் இருக்கணும். அப்போ அவங்க ப்ராஸ்பரஸாக இல்லை, புரைப்பாளையம் ஜமீன்தார் ப்ராஸ்பரஸாக இல்லை, ஏதோ இருந்தாங்க அவ்வளோதான். அப்போது ஒரு நாள் கோடிசாமி சொல்கிறாரு, இது மாதிரி எவ்வளோ தான் கொடுக்கறது, அவ்வளோ கர்மா பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னாரான்.
அவங்ககிட்ட அவ்வளோ கர்மா இருக்குது, நான் எவ்வளோ தான் அவனுக்கு கொடுக்க முடியுமோன்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்படி மகான்கள் நமக்கு தெரியுன்றதுனால மாத்திரம் ஏதோ அவங்க வீட்டில் வந்தவொடனே நமக்கு எல்லாம் மாறிடும்னு நீ நினைக்க தேவையில்லை. நம்மளும் அதுக்கேற்ற முயற்சிகளில் அவங்களுடைய பெனவலன்ஸை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம பக்குவத்தை வளர்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணுறது இல்லை ஜனங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இப்போது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதோ கோடிசாமியுடைய மகிமை கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கலாம். எந்த ஜமீன்தார் வீட்டில் இருந்தாரோ அவனுக்கு என்ன தெரிய போகுது, கோடிசாமினா யாரும் சாமியாடுறா அப்படி தான் நினைப்பான். அவர் எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியுமா? இப்படி தான் ஏமாந்துடுறாங்க. உலகத்தில் பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ இல்லை, எல்லாம் மோஸ்ட்லி பேக் பண்ணிட்டாங்க. பெரிய ஆளுங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு எதிரில் யாரும் தெரியல. நிறைய இருந்தாங்க, நான் ஆன்மீகத்துக்கு வந்த புதுசில் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் அவங்களுடைய மகிமை தெரிஞ்சவங்களும் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பேசணும்னு தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லவே இல்லை. இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. இதே சிவபிரபாகர சித்தியோகி இப்போ நம்ம சொன்னோமே 700 வருஷம் உயிரோடு இருந்தார்னு, அவரை நான் முதல்ல கோனின்னு ஒரு இடத்துல போய் பார்த்தேன், பொன்னூர்கிட்ட. உள்ள நுழையிற போதே அவருக்கு ஒரு கேட்டாக்கர், ஒரு மலையாளி அம்மா, அவங்க சொல்கிறாங்க, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார், உங்களுக்கு சப்பாத்தியும் அவியலும் பண்ணி வைக்க சொல்லியிருக்காருன்னு. சப்பாத்தின்றது குரு பகவானுடைய இது கோதுமை, அவியல்ன்றது சிவசங்கர் பாபா ஒரு சாமி இல்லை நிறைய சாமி உள்ளே வச்சுருக்காரு, அதனால் அவியல். நம்ம வருவோன்றது தான் அவருக்கு தெரியும், அது ரெடியாக வேறு பண்ணி வைக்கிறாங்க. நம்ம போகிறப்போது சாமி சொன்னாருன்னு வேறு சொல்கிறாங்க. நம்ம அதை சாப்பிட்றோம், சாமிக்கிட்ட உட்காந்துக்கிறோம், நம்மளும் கண்ணை முடிக்கிறோம், அவரும் அப்படியே இருக்கார். அவர் என்ன சொல்லணுமோ நமக்கு புரியும், நம்ம என்ன கேட்கணுமோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்போ வந்தீங்க, ரயிலில் வந்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் தான். மகான்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு காஞ்சி பெரியவரை பார்க்குறதுக்கு ராம் சரத்குமார் சாமி வர்றாரு, 2 பேரும் கண்ணை மூணு உட்காந்துருக்காங்க, நமஸ்காரம் பண்ணி கிளம்பிடுறாரு. காரை ஓட்டுன்னு போனவங்ககிட்ட கேட்குறேன், நாங்கள் என்ன பேசுகிறோம் உங்களுக்கு தெரியுமான்னு. நீங்கள் என்ன பேசவே இல்லையே. நாங்கள் பேசிட்டோம். அவர் சொன்னார், கோவிந்தபுரத்தில் நான் உனக்கு வசதி பண்ணி தரேன், உன்ன மாதிரியே ராமநாமத்தை ஜபம் பண்ணினா பகவத் நாம போதேந்திரால் அங்கே இருக்கார், நீ அங்கே போறியான்னு. இல்லை எனக்கு திருவண்ணாமலையே பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன். சரி ஆசீர்வாதம் சொல்லிட்டாருன்னு. அப்போ பேசுகிற பாஷை ஒன்று இருக்குது, பேசாத பேசுகிறது 2 இருக்குது. பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பெறவானாலே. பெரும்பற்ற புலியூர்னா சிவன், அவனை பற்றி நம்ம பேசலைன்னா அன்றைக்கெல்லாம் நம்ம பிறக்கலைன்னு அர்த்தம்ன்றது ஒரு வெர்ஷன். இன்னொன்று மைண்ட்லேயே பேசிக்கிட்டு வாய் திறந்து பேச வேண்டிய நகி ரஷதி துக்குருங்கறனே மாதிரி எல்லாம் மைண்ட்லேயே பேசுகிற ஒரு பாஷை இருக்குது. இதெல்லாம் வந்து தேடுறதுக்கு ஆள் இருக்கா நீயே சொல்லு இல்லையா? ஆன்மீகன்றாங்க, எல்லோரும் கோயில் குளம் சுற்றுறாங்க, டூரிஸ்ட் பஸ்ஸில் போகிறாங்க, எல்லாம் தான் நான் சொல்கிறேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் நிஜமாக ஒரு சீரியஸாக ஒரு டெடிக்கேட்டடாக கமிட்டடாக ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக கடவுளை தேடுறதுக்கு ஆள் இருக்கா? 1000ல் ஒருத்தன் 1,00,000ல் ஒருத்தன் கூட கிடையாது இல்லை. அதனால தான் ஆன்மீகம் இன்றைக்கி வரைக்கும் ஜனங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இவங்க வந்து கடவுளை ஏதோ ஒரு விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ மாதிரி வச்சுருக்கிறான். அதுக்கிட்ட போய் ஒரு ஊதுவத்தி கொளுத்தி கற்பூரம் காட்டினோடனே இவன் கேட்ட லட்டு பூந்தி ஜாங்கிரி எல்லாம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதெல்லாம் வராது. அவன் கர்மாவும் அவன் அழிக்கு வைக்க வேண்டியிருக்கும். கடவுள் உன்னை நல்லது வந்தால் அது கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், கெட்டது இருந்தால் சீக்கிரம் கழியறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உனக்கு 10 ரூபா வரணுன்னா 100 ரூபா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், 100 ரூபா போகணுன்னா 10 ரூபாவோட போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீ பாம்பு கட்சி சாகணுன்னா தேல் கொட்டும். அதாவது கூட்டலாம் குறைக்கலாம், இல்லாமல்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் த ஷேடோ எஃபெக்ட் ஆஃப் யுவர் கர்மா யூ ஹவ் டு அண்டர்கோ. யாராக இருந்தாலும் அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். நீ எந்த மகானை சொல்லு, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. ரமணருக்கு கேன்சர், ராமகிருஷ்ணனுக்கு கேன்சர், யோகி ராம் சரத்குமார் சாமிக்கு யூரினரி கேன்சர், காஞ்சி பரமாச்சாரியாருக்கு ஒரு கண்ணு வேலை செய்யாது, லங்கில் ஒரு பக்கம் வேலை செய்யாது. ஏன் எல்லோரும் தான் கஷ்டப்பட்டாங்க. இப்போ எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிற மகான்கள் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நீ ஒன்றுமே இல்லை, ஒரு ஊதுவத்தி கற்பூரம், நீ கந்த சஷ்டி கவசம், அவ்வளோதான். உனக்கு ஒன்றுமே வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் கும்பிட்டு என்ன ஆச்சுன்ற, என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஆட்சிங்கெல்லாம் இது விட்டாங்க, அவங்க ஊரெல்லாம் விட்டுட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டாங்க. அலைமகளும் நீ கலைமகளும் நீ மலைமகளே சிவ சங்கரியே, அலையும் மனதை வலை கொண்டிழுத்தாய், நிலையாய் உன் பதம் நினைத்திட வைத்தாய், உலையாய் கொதிக்கும் உணர்வை தணித்தாய், மலையாம் துயர்களும் மாண்டிட வைத்தாய்,
சிலையாய் நின்றேன் சிரித்தாயென்னுள் கலையாத்தவத்தில் வைத்தாயம்மா பொன்பொருள் புகழும் போகமும் தந்தாய் போற்றி உனை பாட சந்தமாய் வந்தாய் அபயம் என்றார்க்கு நீ ஐஸ்வரமானாய் சரணடைந்தாரை சம்ரக்ஷித்தாய் அலைமகளும் நீ கலைமகளும் நீ மலைமகளே சிவசங்கரியே மலைமகளே சிவசங்கரியே. அன்பு சுடர் விளக்கு இது ஆனந்த நெய் விளக்கு எங்கள் இல்ல அகல் விளக்கு இது ஈகை திரி விளக்கு உள்ள தொழிற் விளக்கு ஊழழிக்கும் விளக்கு எந்தை சிவசங்கரன் கையில் ஏந்தி வந்த விளக்கு விளக்கு அன்பு சுடர் விளக்கு ஐந்து முக விளக்கு இது ஐம்புல நாள் விளக்கு ஒப்பில்லா அருள் விளக்கு இது ஓங்கார பொருள் விளக்கு மண்ணின் தவ விளக்கு மழு ஏந்திய கர விளக்கு விண்ணில் விடி விளக்கு அன்பு விளங்கும் மனை விளக்கு விளக்கு அன்பு சுடர் விளக்கு தத்துவமை விளக்கு சொக்க தங்க திரு விளக்கு. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது சோகமெல்லாம் எங்கோ போய் மாய்ந்தது புது ஸ்வர்க்கம் படைத்து அது தந்தது. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.